ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலே ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த டேஸ்டியான தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வரணும். ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பச்சை மிளகா 3, வரமிளகா 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்தி இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கலாம். வெங்காயத்தோட கலர் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வணக்க போகிறோம். நல்லா வணக்கினதும் 6 பெரிய தக்காளி நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு தக்காளி எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கலாம். உப்பு முதலையே சேர்த்தும் போது தக்காளி சீக்கிரமாக வேகும். இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி இது போல் பாதி வெந்து வந்ததும் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க 1 டீஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தக்காளி நல்லா வணங்கி வர்ற அளவுக்கு வேக வைக்கணும். இதோட தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா 10 நிமிஷம் தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா மசிஞ்சு வரும்போது நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை இது போல் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறையா சுவையான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.